இந்த வாய்ப்பை வழங்கிய பொன்குண சார் அவருக்கும், எம்ரான் சாருக்கும் தொடர்ந்து ஜூம் மீட்டிங் கொரோனா டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து எந்த எவ்வளோ இடர்பாடு வந்தாலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கும் நன்றி. நம்ம தெரியாத நாலேஜ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். புதுசா வரவங்களும் சரி, நீங்க ஜூம்ல வாங்க. ஒன் டு ஒன் மீட்டிங், ஹோம் மீட்டிங், பீக்யூஸ் இது ஒண்டர் வேர்ல்ட் மீட்டிங், லீடர்ஸ் மீட்டிங், நிறைய நம்ம மீட்டிங் நம்மளோட பிசினஸ் பெரும்பாலும் மேல உயரமா நம்ம வளர்றதுக்கும் கண்டிப்பா மீட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். அது நம்ம லீடர்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம லீடர்ஸோட நம்ம டைமண்ட் சாரும் சரி, நம்ம சாரும் சரி, அவர் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அருமையான ப்ராடக்ட் எங்க சார் கிடைக்கும்? ஆரோக்கியம் கொடுத்து நல்ல வருமா நல்ல ஆரோக்கியமா நம்ம மற்றவங்களை வாழ வச்சு நம்ம வாழறதுக்கான வாய்ப்பும் தராங்க. ஹெல்த்தியான ப்ராடக்ட்டும் கொடுத்து அவரோட மகள் பிரியங்கா மேடம் ரொம்ப ரொம்ப வாழ்நாள் ஃபுல்லா அவங்க நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கும் சரி, என் மகளுக்கும் சரி, நம்ம இந்த கிசோல் லேடிஸ்க்கான ப்ராடக்ட் கொடுத்து நல்லா நாங்களையும் ஹெல்த்தியா வச்சுட்டு மற்றவங்களையும் சேவையாக போங்க. கண்டிப்பா அவங்களோட சேவை தான் நம்ம சேவை மனப்பாட மாதிரி செஞ்சா கண்டிப்பா நம்மளோட அது தானா கிடைக்கும். அதனால ஒவ்வொருவரும் சரி, ஒரு ஒரு ப்ராடு தான் ஒரு கீஸ் கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அதாவது அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதோட பெனிஃபிட் என்ன? சரி இத குடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம், சேவையோட கண்டிப்பா போங்க. ஒவ்வொரு பொருளும் சரி, எவ்வளோ நேரமானாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம லேடீஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் போட்டோம், ஐடி போட்டோமா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுபோல ஒவ்வொரு பொருளும் அவங்கள சொல்லி இது போல தான் இருக்கு. நம்ம குழந்தைங்கள எப்படி வளர்ப்போம்? சின்ன குழம்பு தவழும், அதுக்கப்புறம் முட்டி போடும். அதுபோல ஒவ்வொரு டைமும் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா முடியும். உங்களால பண்ண முடியும். பண்ணுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒவ்வொரு டைமும் நம்ம லீடர்ஸ் ஆகிய நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு பரவாயில்ல. நம்மள எந்த இதுலயுமே நம்ம கத்துக் கொடுக்க மாட்டாங்க. எங்க மேலோத்தரம் ஒரு இது இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு வளர வச்சு நாமளும் வளரலாம். அதுபோல நிறைய ஆஃபர்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க. எந்த ஒரு பிசினஸ் சரி ஆஃபர்ஸ் கிடையாது. சின்ன மளிகை கடையா இருந்தா கூட நம்ம எத்தனை வருஷம் 10, 15 வருஷம் வாங்கியிருந்தா கூட எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் உடைச்சக்கல்லையும், வெல்லமும் குடுப்பாங்க. இப்ப அந்த இது கூட கிடையவே கிடையாது. நம்ம காசு குடுத்து நம்ம ஆரோக்கியம் போறது தான் மிச்சம். எவ்வளோ ஓடி ஓடி உழைச்சு சேர்த்து வச்சு மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. நம்ம சேர்த்த பணத்த எல்லாத்தையும் எதுவுமே அங்க செலவழிச்சுட்டு, நம்ம செலவழிச்சு நம்ம உடம்பு போயி, காசு போயி, அப்புறம் எதுவுமே இல்லாம கடைசியா தனியா நிக்கணும். அதில் அந்த நிலைமைலாம் வரக்கூடாது நம்ம இந்திய மக்களுக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஆரோக்கியமான உணவு நான் குடுக்குறேன். அதுல ஆரோக்கியமான உணவு நீங்க சாப்பிட்டு மத்தவங்களுக்கு சேவை மனப்போட மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்களும் ஆரோக்கியமா நம்ம இந்தியன் மக்களும் ஆரோக்கியமா இருக்கட்டும். அது இல்லாம ஆரோக்கியத்தோட அவங்களுக்கு வருமானமும் உங்களுக்கும் வரும். அடுத்தவங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். பயன் வரும். நம்ம தலைமுறையும் வாழ்த்துவோம் அவங்கள. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஏபிஸும் சொல்லும்போது, அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தைய கேட்கும்போது, உங்களால தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப அது புண்ணியம். எவ்வளோ கோடி எத்தன கம்பெனி எந்த இது பண்ணாலும் இந்த வார்த்தை தரவே மாட்டாங்க. அது இல்லாம எந்த இதுக்குமே சின்ன கம்பெனி வேலை செஞ்சா கூட என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது மோட்டிவேஷன் அது பாராட்டு கூட கிடைக்காது. ஆனா இதுல சின்ன விஷயம் ஒரு டைமண்ட் கிளப் பண்ணா கூட பாராட்டுறாங்க. மாசம் மந்த்லி தொடர்ந்து பண்ணும்போது சரி நம்ம டைமண்ட் சார் கூட எந்த கிளப்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த தொடர்ந்து 12 மாசம் பண்ணிட்டு நம்ம அவரு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்தா கூட டைமண்டோ அதாவது அந்த கம்பெனி எம்டியோ பார்க்க முடியாது. கம்பெனியை விசிட் பண்ண முடியாது. ஆனா சார் நம்ம டிசி சார் கண்டிப்பா 12 மந்த் நம்ம கோயிலுக்கெல்லாம் போனா ஒரு 48 நாள் விரதம் இருந்து அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போவோம். அதே போல தான் நம்ம தோல் அலர்ஜிக்கும் 12 மாசம் டைமண்ட் கிளப் முடிச்சுட்டு ஃபுல்லாவும் அதாவது 100% யூஸ் பண்ணாவே கண்டிப்பா நம்ம டைமண்ட் கிளப் ஆகலாம். அதனோட பெனிஃபிட்டோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தோட நம்ம வருமானத்தையும் வந்து நம்ம கம்பெனியோட தொழிலாளத்தையும் பார்க்க முடியும். நம்ம எப்படி எந்த கம்பெனியோட நிறுவனத்திலயும் அவங்கள போய் பார்க்க முடியாது. கிட்ட பேச கூட முடியாது. அவங்க உள்ள கூட அலோட் பண்ண மாட்டாங்க. செய்றதோட அது இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்குறாங்க, என்னென்ன பண்றாங்கன்னு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம 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 டிசி சார் எப்படி திறந்த மனசோட இருக்காரோ, அதே போல தான் அவரு கம்பெனியும் திறந்த வெளியா இருக்கு. அதுல சேர்ந்திருக்க நாமளும் திறந்த மனசு. அதாவது பரந்த மனப்பான்மையோட மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்த்தும் இருக்கும். நம்மளும் பெனிஃபிட் ஆகும். கண்டிப்பா நம்மள என்னென்ன பண்றேன் நான் கம்பெனில, என்னென்ன எங்கே சேர்க்கணும், எப்படிலாம் இருக்கு. போய் 2 தடவ பார்த்தோங்க சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. எந்த கெமிக்கல் பெரும்பாலும் ஃபேக்டரிங்கலாம் கெமிக்கல் கலந்துறதுனால எந்த ஒரு உயிரினமும் வராது. ஆனா நம்ம பில்வாரா தொழிலாளயத்துல தேன் கூடும் கட்டியிருக்கு. புறாக்களும் இருக்கு. அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாம ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் குடுக்குறாரு. அது இல்லாம அங்க ஒர்க் பண்ற மக்கள் கூட மாஸ்க்கும் சரி, கையுறையும் சரி எதுவும் போடாம
அவ்வளோ நல்ல பர்ஃபெக்ட்டாவும் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் கிடையாது. ஆம்லெஸ் கெமிக்கல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலக்காம, மக்களுக்கும், மனிதனுக்கும் அதாவது தரைக்கு உயிரினத்துக்கும், மண்ணுக்கும், மனிதருக்கும் தீங்கு விளைவிக்காத ப்ராடக்ட் சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம துணிய அலைக்கிற சோப்பும் சரி, நம்ம துணிக்கு அலசிட்டு தண்ணி ஊத்துனா கூட செடிக்கும் பாழாவே ஆவாது. நல்ல உரம், நல்ல இதுவாகும் செடியும். அதுவும் இல்லாம துணி அத உடுத்தும்போது, அந்த இதனோட எஃபெக்ட் இருக்காது. ஆனா மத்த மார்க்கெட்ல இருக்க நெறைய சோடா, கெமிக்கல்ஸ்லாம் கலந்து, அத பயன்படுத்தி அதனோட இது பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே சுளு சுளுன்னு உடம்பெல்லாம் குத்தும். வெயில்ல காய வச்சுட்டு எடுத்துன்னு வரும்போது. ஆனா நம்மளோட ப்ராடக்ட் சோப்பு யூஸ் பண்ணும்போது, பிஸ் அந்த அளவு நல்லா இருக்கு. அதுபோல ஒவ்வொரு பொருளும் சரி, பார்த்து பார்த்து பண்ற நமக்கு கம்பெனில யார் சார் கிடைக்கும் இது போல? இதுல வந்திருக்குது பெரிய பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன். எனக்கு அறிமுகப்படுத்திய ரேவதி குமாரும் சரி, அவங்களுக்கும் நன்றி. நம்ம வழி நடத்துற லீடர்ஸ் பொண்ணுங்கதான் சார் வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, லீடர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க. எந்த ஒரு பிசினஸ்லயும் சரி, நம்ம முன்னேறணும்னு யாருமே நினைக்கவும் மாட்டாங்க. கம்பெனில சரி, நம்ம முன்னுக்கு வந்தா எப்ப கீழ தள்ளலாம்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளோட பிசினஸ் ஆர்சிஎம் பொறுத்தவரைக்கும் நம்மளும் முன்னுக்கு வந்து அவங்க லீடர் நம்மள ஒவ்வொரு டிஎஸும் சரி, நம்ம அதாவது லைஃப் லைன் கொஞ்சம் கை தூக்கி குழந்தை மாரி அவங்கள பார்த்து நம்ம மேல வர வச்சோமா, நாம ஆட்டோமேட்டிக்கா மேல வருவோம். நம்மளால நம்ம லீடர்ஸும் வருவாங்க. அதுபோல ஒவ்வொரு படி நிலையா நம்மளால நம்ம கிராமம் முன்னேறும். கிராமத்தால நாடு முன்னேறும். நாட்டால நம்ம இந்தியா ஃபுல்லாவும் இந்திய மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாவும், வளமோடும் இருப்பாங்க. அதுதான் நம்ம டிசி சாரோட கனவு. நம்ம அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இந்தியனும் ஒரு நாள் ஃபுல்லா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாவே நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். அத கண்டிப்பா நிறைவேறும் சார். கூடிய சீக்கிரம். அத அந்த நாள தான் எதிர்நோக்கி இருக்கோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் நம்ம பயன் பெறுவோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. குடார்சியம், ஜெயார்சியம், வாழ்க ஆர்சியம். தேங்க் யூ சார். இந்த வாய்ப்பளித்ததுக்கு எம்ரால் சாருக்கும் நன்றி, குணா சாருக்கும் நன்றி. ஹலோ. முடிச்சிட்டேங்க சார். ரொம்ப நன்றி மேடம். குணா சார் ஒர்க்ல இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க, அருமையான விஜயா மேடம் வந்து உண்மையா அவங்க திறமை வந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போதே நான் ரொம்ப ஆச்சரியமா இருப்பேன். ஏன்னா இவங்க வந்து குள்ளமாவும் ஒல்லியாவும் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க போய் என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க ஈகல் லெவல்ல போயிருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுடைய முயற்சி. இப்ப கூட தொடர்ந்து ஒரு ஒரு கடையா போயிட்டு ஒரு ஒரு நிறுவனமா போயிட்டு உட்காந்து நம்ம இந்த ஹைஜீனை பத்தியும் இன்னொன்னு லேடிஸ் உடைய எல்லாம் உபயோகப்படுற இந்த பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு அங்க போய் பேசி அவங்களையும் போய் அவங்க கன்வின்ஸ் பண்ணி இதுல ஏற்படக்கூடிய நல்ல விதமான சில அற்புதமான இந்த ஆர்சிஎம் பத்தி இந்த விளக்கம் கொடுக்கும்போது அவங்களும் அது பாராட்டி அதுவும் வாங்கி அதுல இருந்து அவங்க பலவிதமான நம்மளுடைய செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாருங்க, அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம், சாதாரணமான ஒரு கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து ஒரு பெண்ணாகிட்டு அவங்க பையனும் சரி பொண்ணும் சரி அவங்கள ஒரு நல்ல அவங்கள அவங்களுடைய எல்லா விஷயத்திலயும் இந்த ஒரே ஒரு இந்த அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவங்க காப்பாத்துறாங்கன்னா எப்படி? அதுதான் இந்த ஆர்சிஎம்ல வந்துட்டாவே எல்லாமே உங்களுக்கு தேடி எல்லாமே வரும். கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும், மேன்மை அடையும். என்ன முயற்சி? இந்த முயற்சி தான் நம்ம எடுத்துக்க மாட்டேன்றோம். இது முயற்சி நம்ம பண்ணாதான் மேல வர முடியும் தவிர, இல்லைன்னா எந்த ஒரு முயற்சி இல்லாத நம்ம எதுவுமே மேல வர முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு பயன்படியான ஒரு விஷயங்கள். பாருங்க, ஒரு டீச்சரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க. வா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை நீங்க எழுதி கொடுங்க. உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுன்னா எல்லாருமே படிக்கிறாங்க. டீச்சர் இப்ப எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல சொல்றாங்க, உங்க கணவர்கிட்ட பாருங்க, ஒரு பையன் என்ன மாதிரி எழுதிக்கிறான். அவன் பையன் எது சொல்லிக்கிறான்னா, அம்மா நான் ஒரு செல்போனா மாறிட்டு தான் நல்லா இருக்கும். இந்த செல்போன்ல தான் நன்மைகள் இருக்குது, தீமை இருக்குது. ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே செல்போன்லயே பாத்துக்கினே இருக்கிறாங்க. என்கிட்ட பேசுறது இல்லை, என்கிட்ட செய்யறது இல்லை. அதே மாதிரி அப்பா பார்க்கும்போது அவருடைய நிறுவனத்திலும் சரி போன்லயும் சரி அதுல இருக்கிறாங்க. நான் இதுல மாறணும், நான் செல்போன் ஆயிட்டா எப்பவுமே எங்க அப்பா அம்மா கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனைவி சொல்றாங்க புருஷன் கிட்ட. டக்குன்னு சொல்றாரு, சரி வாமா போய் அந்த பையனை போய் பார்க்கலாம்.
யார் தான் அந்த பையன் சொல்லும்போது அப்ப சொல்றாங்க இந்த அம்மா, எங்க பையன் தாங்க என்றான், நம்ம பையன் தாங்க என்றான். அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற இப்ப எல்லாருமே வந்து பிஸி ஆயிடுறாங்க. அது என்னதான் பிஸின்னு சொல்லி தெரியல. அதனால அந்த பழக்கத்துல இருந்து நம்ம இது மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரியான ஒரு வேலையில இருந்து நம்ம வெளியில வந்தாதான் நம்ம வாழ்க்கையில மாற முடியும். அந்த மாதிரி கடவுள் வந்து நேரம் கொடுத்துக்கிறாரு. பாருங்க, காலையில நான் தொழுதுட்டு வரேன். ஒரு 5, 6 பேர் பை எடுத்துக்கிட்டு பெருக்க போறாங்க ஸ்கூலுக்கு. காலையில 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு எல்லாம் போறாங்க. போயிட்டு 3:30 மணிக்கு வராங்க. பாருங்க அவங்களுடைய உழைப்பு பாருங்க. எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இது. ஆனா இந்த RCMல அந்த மாதிரியான கஷ்டப்படணும், பெருக்கணும்னு தேவையில்லை. நீங்க கொஞ்சம் நாலேஜ் எடுத்துட்டு இந்த ஜூம் மீட்டிங்ல மக்கள்கிட்ட எப்படி நம்ம போய் எடுத்து சொல்லணும், செய்யணும், எப்படி அவங்களை கூட்டின்னு வரணும், இது மட்டும் நம்ம பார்த்துட்டாவே போதும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரு போய் பாருங்க. கட்டாயமா அதுல 2 பேர் வருவாங்க. தொடர்ந்து நம்மளுடைய ரிலேஷன்ஸ், நம்மளுடைய சொந்தக்காரர்கிட்ட பேசுங்க, போன்ல பேசுங்க. ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, 2 பேர் வருவாங்க. நீங்க வியாபாரம் வந்து நீங்க வீட்டை தான் செய்யணும்னு சொல்லல. உங்களுக்கு பக்கத்துல அக்கத்துல இருக்கிற பியூசி, வண்டர் வேர்ல்டு, வண்டர் குயிக்கு மாதிரியான கடை இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் காமிச்சு போய் பாருங்க, பொருள் பாருங்க. அருமையான பொருள் இது. இதனால பலவிதமான நன்மை இருக்குது. இதுல நம்மளுக்கு லாபமும் இருக்குது. ஒரு சோப் எடுத்துங்க, 45 ரூபா ஆகுது. அதே சோப் நம்முடைய நீம் சோப்பு 35 ரூபா ஆகுது. பாருங்க, 10, 15 ரூபாய் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த சோப்ல வந்து நம்மளுக்கு தாவரத்துடைய கொழுப்பு இருக்குது. இதே வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து விலங்குகளுடைய கொழுப்பு இருக்குது. இது நம்ம இந்த மாற்றத்தை சொல்லாம போதும். வேற சோப்பு எடுத்து நீங்க வேற எதுனா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இதே நம்ம சோப், எந்த சோப் நம்மளுக்கு போட்டா கூட எதுவுமே நம்மளுக்கு அலர்ஜி ஆகாது. அதுதான் நம்மளுடைய சோப்ல வந்து TFM 76% இருக்குது. அது நம்ம எடுத்து சொன்னாவே போதும் மக்களுக்கு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜூம் இது மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து பேச பேச சொல்லதான் மக்கள் வந்து இதுல வருவாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம போய் பேச முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பேசணும். அதனாலதான் ஜூம் மீட்டிங்ல வாங்க, கத்துக்குங்க, செய்யுங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்களும் சரி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து தெளிவா வந்து நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். பலவிதமான பாருங்க, ஒரு நம்ம வீட்டுல வேலை செய்ய கிராமத்துல இருந்து ஒரு அம்மா வராங்க. அவங்க எப்படியும் 45, 50 வயசு இருக்கும். அந்த கையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிரங்க ஆயிட்டுக்கு, உடம்பெல்லாம் ஆயிட்டுக்குது, நிமிச்சல். எப்பவுமே வந்து மூடிட்டு தான் வருவாங்க. அவங்க என்கிட்ட வந்தாங்கப்பா, இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்கப்பா அவங்க கிட்ட, இதுக்கு ஏதாவது இருக்குதா? பாருங்க, நான் வந்து அந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறதுனால, அந்த UPL அந்த மீட்டிங்ல கலந்தனால எனக்கு எவ்வளவு எனக்கு லாபம். ஒரு லிட்டர் அமீர் 1000 சார், ரூபாய். எஸ். பண்ணுங்க சார், ஹோஸ்ட் பண்ணுங்களேன், கோஹோஸ்ட் பண்ணுங்க. இல்ல அவர் பேசலாம். அவர் இல்ல, அவர் ஒண்ணும் பண்ண முடியும். அவர் கோஹோஸ்ட் இல்லைங்க சார், அதை மாத்தி விடுங்களேன். என்கிட்ட இல்லம்மா. அது வந்து நம்ம பிச்சுகுமார் எம்ரான் சார், சார் தான் செய்யணும். பிச்சுகுமார் சார் தான் ஹோஸ்டா இருக்காரு, அவரை பண்ண சொல்லலாம். பிச்சுகுமார் சார், நான் சொல்லி முடிச்சுக்கிறேம்மா. இது சரிங்க சார். நான் இந்த UPL ப்ரோக்ராம்ல போய் நான் கலந்ததுனால கோயம்புத்தூர் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, ரைஸ் பிராண்ட் ஆயில்லையும் சரி, நம்ம ஒமேகா காமா ஒரிஜினல்ல இருக்கிற வித்தியாசங்களை சொன்னார். அது நான் அதை உள்ள எடுத்துக்கினேன். அது பாருங்க, அது எனக்கு எவ்வளவு யூஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு அம்மா வந்தாங்க, இந்த மாதிரி உடம்பெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும் போது நான் என்ன செஞ்சேன், ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு 100 கிராமும் இந்த காமா 2 கேப்சூல் எடுத்து பிரிச்சு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு. அம்மா நீங்க அது செய்யுங்க, நீங்க அப்ளை பண்ணுங்க சொல்லி அவங்க ஒரு 15 நாள் அப்ளை பண்ணாங்க. அந்த இருக்கிற அந்த எல்லாமே அவங்களுக்கு மூஞ்சில இருந்து உடம்புல இருக்குது எல்லாமே அவங்களுக்கு அந்த அலர்ஜி போய் ரொம்ப சுத்தமாயிடுச்சு. அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா, உண்மையாவே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க, இந்த நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கிற மகத்துவமும் இந்த காமா ஒரிஜினல் இருக்கிற மகத்துவம் சொல்ல முடியாது. நான் எல்லாருக்குமே வரப்போற கடலை வரவங்களுக்கு நாங்க வந்து இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் நீங்க இப்படி யூஸ் பண்ணா யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனா இது ஒரு 100 கிராம் 200 ரூபாய் நான் வாங்கி போயிடுறாங்க. அது மாதிரி லிட்டர் நான் 1000 ரூபாய் விற்கிறேன். எப்படி இந்த மாதிரியான வழியில பாருங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழியும் நம்மளுக்கு ஒரு வழி வருது, நம்மளுக்கு ஒரு பணமும் வருது. இந்த நிறுவனத்துல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு இது. ஆனா நிவர்த்தி ஆகுது, அதுதான் பெரிய விஷயம். பொருள் நம்ம பேசுது, அது அப்ளை பண்றதுனால அவங்களுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படுது, அவங்க சந்தோஷப்படுறாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப பேர் சொல்லி சொல்லி ஒருத்தர் வந்ததுனால 10 பேர் வராங்க. இப்போ இதுதான் வியாபாரம். இந்த மாதிரி பண்ணும்போதுதான் நம்ம வந்து பேரும் நல்லா பேர் வரும், மக்களும் நம்மளுக்கு திரண்டு வருவாங்க. ஏன்
இந்த ஆர்சிஎம்ல உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, நியாயமும் இருக்குது, தர்மம் இருக்குது. எப்படி இந்த தர்மத்தை காக்கணும்னு சொல்லி ராமர் வந்தாரா, அந்த மாதிரி ஆர்சிஎம்ல நம்ம டிசிஜி ஐயா வந்து நம்மளுக்கோசம் வந்து இது ஒரு பொன்னான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துக்கிறார். அது நம்ம எடுத்து செய்யணும். இந்த வழிமுறை வேணும்னா நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அட்டென்ட் பண்ணணும், இந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணணும். இது உடைய எல்லாமே நம்ம உள்ள வாங்கினாதான் நம்ம வந்து செய்ய முடியும். இந்த வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. ஐயா பொன்முனா ஐயா சார், வேற யாருமா? விஜயம்மா சொல்லுமா. குணா சார், பொண்ணுகுணா சார், இது கோஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். இது வேற யார் பேசுறாங்க? அவர் பேசுவாரு. அப்புறம் சிவா, சிவான்னு பேசுவாங்க. அடுத்தது மோகனமூர்த்தி சார், அடுத்தது கஜேந்திரன் சார். அது வரிசையா ஒவ்வொருத்தரா பண்ணுவாங்க. சிவா, அவரை பேச சொல்லுங்க சார். மோகனமூர்த்தி சாரோட பேசலாம். ஐயா நீங்க பேசுங்க, ஃப்ரீயா ஐயா வந்தா பேசுங்க. ஹோஸ்டா இருக்குது. கஜேந்திரன் ஐயா, கஜேந்திரன் ஐயா இருக்கிறீங்களா? இல்ல, கஜேந்திரன் இல்ல, உள்ள இல்ல. ஐயா சிவா சார், ஐயா சிவா அவர்கள் வந்தாலும் பேசலாம். இல்ல. விஜயம்மா சார், நீங்க சொல்லுங்க, நீங்களுடைய இது பத்தி சொல்லுங்க. நீங்க பேசுங்க, யாரும் வரல, வர வரைக்கும் நீங்க பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தியும் இது பத்தியும் நரேஷ்குமார் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க சார். ஹலோ சார். நரேஷ்குமார் கஜேந்திர சாரே வந்துட்டாரு. அட்மிட் பண்ணுங்க. பண்ணலாங்க சார். இவரு பிச்சைக்குமார் தான் சார் பண்ணணும். அவர் தான் ஹோஸ்ட். ரைட், ஓகே ஓகே ஓகே. அவர் தான் பண்ணணும். சரி. வணக்கம். இந்த ஆர்சிஎம் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் நரசிம்மன் ஐயாவுக்கும், என்னை வழிநடத்தி செல்லக்கூடிய பொன்முனா சாருக்கும், பாஷா சாருக்கும், கார்த்திகேயனுக்கும் நன்றி சொல்லி, இந்த ஆர்சிஎம் சேர்ந்த உடனே அந்த 3 வருஷமா ஹாஸ்பிட்டல் பக்கமே போல, எல்லாம் ஆர்சிஎம் உணவுப் பொருளே உண்டு. அது மூலமாக என்னுடைய வெயிட்டை குறைச்சிருக்கிறேன். அதே போல என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ப்ராடக்டை அறிமுகப்படுத்தி அவர்களே வந்து பொருட்களை யூஸ் பண்ணி அவங்களே வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, சொல்லிருக்காங்க. என்னுடைய லைஃப் லைனுக்கும் ஆரோக்கியமாக சொல்லிருக்காங்க. என்னுடைய அப்ளைனுக்கும் லைஃப் லைனுக்கும் பேலன்ஸ் பண்ணி நான் டெய்லி போகிற இடத்துல வந்து இந்த பொருட்களை அறிமுகப்படுத்தி அவர்களை வந்து பேசியிருக்கிறேன். நேற்று கூட ஒரு நஷ்டமாக பேசியிருக்கிறேன். அதே போல் வந்து நேற்றுக்கு வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்தேன். ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு வியாபாரம் வச்சு. அதே போல் நம்ம வந்து நம்முடைய தொழிற்கூடத்தை அடிக்கடி சொல்ல வேண்டும். நம்முடைய ஜூம் மீட்டிங்கும் அடிக்கடி ஹெல்ப் பண்ண, நம்முடைய உயர்நாடியே வந்து ஜூம் மீட்டிங்கும் ஆன்லைன் மீட்டிங்கும் அந்த லைவ் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அதே போல் லீடர்ஸ் என்ன சொன்னால் அதை வந்து கேட்டு நடக்கணும். இதே போல் அரிசஞ்சீவனி வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் எடுத்து கை எடுத்துக்கிறேன். மறுபடியும் அந்த மதுசஞ்சீவனும் இது கிளாஸ் துளசி அது ரெண்டுத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு மனோர் மீட்டிங் நானும் வந்து இப்போ ட்ரெயினில் இப்போதான் வந்து ஸ்டேஷனில் நின்றுக்கிறேன். எனக்கு அது வாய்ப்பு கொடுத்து நன்றி. ஜெயாச்சும் குடாசியம் ஐயா. சொல்லுங்க ஐயா. கேட்கல ஐயா. சரியா, நன்றி. சார் ஜெயாசியம் சார், இப்போ இவ்வளவு நேரம் வந்து கேக்குதா சார்? சார் நரேஷ் சார் இது கோஆர்டினேட் பண்ணுங்க சார். அதான் பண்றேன் சார். இப்பதான் வந்து ஒரே நிமிஷம் நான் கோர்ஸ் பண்ண முடியாது. சரி, எமரால்டு சார் அவரையும் கோர்ஸ் பண்ணலையா? யாரு ஹோஸ்ட்ல இருக்காங்க? காமராஜர் தான் ஹோஸ்ட்ல இருக்காரு சார். அவர் பண்ணியாச்சு. ஓகே சார். இப்போ நரேஷ், விஸ்வநாதன் சார் 2 பேரும் கோர்ஸ் பண்ணுங்க சார். நரேஷ் உங்களை ஹோஸ்ட் பேசலாம். விஸ்வநாதன் உங்களை ஹோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நரேஷ்குமார் கண்டினியூ பண்ணுங்க. பொன்குணா சார் உங்களை ஹோஸ்ட் பண்ற, நீங்க என்ன ஹோஸ்ட் பண்ணுங்க. சரி சார்.
ஆர்சி முறைகளே மகிழ்ச்சியான மதிய வணக்கம். இந்த செஷன் வந்து நமக்கு சிறப்பான விஷயங்கள் நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிற நம்முடைய கிரேட் எமரால்டு சார் மூலயமா இன்னைக்கு 1000 கூட்டங்களை மேல் நடத்தி 380 கூட்டங்களாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஜூம் கூட்டத்தில் தலைமை தாய் நடத்தி கொண்டு அனைத்து ஆர்சி முறைகளுக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளத்துல வந்து என்ன கொஞ்சம் கோர்ஸ் பண்ண முடியாம சூழ்நிலைத்தால நான் வர முடியாதது. அதனால மீண்டும் இப்ப எல்லாரும் நம்ம வந்து அமீன் சார் வந்து வரவேற்று சிறப்பா பேசினாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய விஜயமலன் சிறப்பா பேசினாங்க. கஜேந்திர சார் வந்து சிறப்பா பேசினாரு. இப்போ வந்து அமைதியா இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல வந்து நம்முடைய நரேஷ்குமார் திருவள்ளூர்ல மோகனமூர்த்தி சார் மூலயமா அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்ததுக்கான ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. திரு நரேஷ்குமார் அவர்களை வந்து நான் வந்து இப்போ பேச அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் நரேஷ் சார். உங்க ஆடியோ வீடியோ தான் ஆன் பண்ணீங்க சார். வீடியோல இருந்தா ஆன் பண்ணீங்க சார். வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் சார். இல்ல சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதா? கேக்குதுங்களா சார்? ஹலோ கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது. கேக்குது. ஓகே சார். சார் என் பேர் வந்து நரேஷ்குமார். நான் இங்க திருவள்ளூர் பூங்கா நகர்ல இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர் வந்து எங்க மாமா மோகனமூர்த்தி அவர்கள். இந்த பிசினஸ் இப்போ நல்லபடியா நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க மோகனமூர்த்தி சார், அப்புறமா நம்ம லீடர்ஸ் எல்லாருமே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். இதுவும் இது மாதிரி தான் இருக்கும், எம்எல்ஏ மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இல்லாம இருந்து அதுக்கப்புறமா ஷாம்பு, டீ தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு நாங்க வந்துட்டு நிறைய எங்க டீம் நிறைய டவுன்லைன் நிறைய ஏபிஸ் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். பி கூட கிட்டத்தட்ட ஈகிள்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பன் வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். இப்ப இன்னும் நான் என்னோட நோக்கம் வந்து நிறைய பேருக்கு இந்த பொருள் போய் சென்றடையணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாவே சுத்தி அளவு நல்லா இந்த ப்ராடக்ட் வந்து போய் சேரணும், நிறைய ஏபிஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட வந்து கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் கொடுத்து தான் வந்துட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ தடைகள் வந்தா கூட சரி நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. முக்கியமா அந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. இன்னைக்கு எல்லா டேப்லெட்டுமே சரி, நியூட்ரிசார்ஜ் மென்னு உமனு டெய்லி நான் வந்து மென் டேப்லெட் 1 சாப்பிட்றேன், காமா ஒரிஜினல் 2 சாப்பிட்றேன். எங்க ஃபேமிலி எல்லாமே நாங்கள் நியூட்ரிசார்ஜ் டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எங்க ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நான் நியூட்ரிசார்ஜ் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். சுகர் எல்லாமே வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. அது மாதிரி காமா ஒரிஜினல் டேப்லெட்லாம் சாப்பிட்டனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. உடல் ரீதியா ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு பிஸ்னஸ் டேப்லெட்ஸ். அதே மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணி நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுக்கு அப்புறம் நம்ம தலைமுறை இதை பண்றதுக்கு உண்டான வழி வகுக்கிற அளவுக்கு ஒரு உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் நல்ல இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஏபிஸ் நாங்கள் உருவாக்கி நல்ல பெரிய டீமை திருவிழா நாங்கள் உருவாக்கணும் அப்படின்ற மெயின்ல தான் நாங்கள் தினமும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய உங்களை பார்க்குறோம், நிறைய பேர் போய் ஷேர் பண்றோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். உண்மையிலேயே வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சந்தோஷம் கூட இந்த அளவுக்கு அதுல கிடையாது. அது ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் மோகனமூர்த்தி சார் அவர் வந்து விட்டாரு. அப்போ பாபு சார் இங்க கடையான காமிச்சு இது மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்போ வந்து அவருடைய ஃபேஸ் வழிக்காக அது வாங்கணும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கினேன். பட் ஆனால் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு முழு நேரமும் வந்து ஆர்சிஎம் தான் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய முயற்சி இன்னும் நிறைய வெற்றி அடையணும், பல பெண்கள் பி அடிச்சு பல பெண்களை அடையணும். என் டீம்ல இருக்கிற அனைவருமே வந்து நிறைய பி அடிச்சு பின் அடையணும்னு தான் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதுக்கு மேல இந்த ஆர்சிஎம் பிசினஸ் பத்தி நம்ம நிறைய பேசலாம். லீடர்ஸ்லாம் பேசுறாங்க, டெய்லியும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க மீசா சார், குணா சார், பாபு சார் எல்லாருமே சரி, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஐடியாஸ் கொடுக்குறாங்க. மீட்டிங்லாம் போனா வீக்லி மீட்டிங்கு, லீடர்ஸ் மீட்டிங்கு இங்கெல்லாம் போனா போன மாசம் ஸ்ரீபெரும்புதூர்ல மீட்டிங் ரொம்ப அருமையா சூப்பரா பண்ணாங்க. அதே மாதிரி வீக்லி பாபு சார் மீட்டிங், அது மாதிரி எல்லாத்துலயும் வந்து மீட்டிங் நல்லா கலந்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இன்னும் இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமா கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்னுடைய நோக்கம் வந்து அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு வின்னர் இல்ல ரன்னர் இருக்கு. இதுதான் அடையணும். ரொம்ப நன்றி சார். பாப்பாக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி சார். ஹலோ குணா சார். ஹலோ குணா சார். குணா விஜய் சார். மேடம். குணா சார். லீடர். ஹலோ விஜய் சார். விஜய் மேடம். மூர்த்தி சார். ஹலோ சொல்லு குணா சார் இல்ல? இல்ல குணா சார் இல்ல. சரி ஓகே. சிறப்பு நரேஷ் சார், சிறப்பு. கேக்குதா? சிறப்பா இன்னைக்கு வந்து நரேஷ்குமார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அமைதியா இருந்து ஆழமா சிந்திச்சு இன்னைக்கு வந்து நரேஷ் சார் வந்து திருவள்ளூர்ல ஒரு சிறப்பான ஒரு மக்களுக்கான ஒரு ஆரோக்கிய சேவை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கூடிய விரைவில் வந்து நிச்சயமா ஒரு ஸ்டார் லெவல்ல வந்து அவர் அதுக்கான வேலைகளை வந்து ரெடி பண்ணி ஆயத்தமான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து உறுதுணையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய மோகனமுத்தி ஐயா அவர்கள் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய டீம்ல வந்து ஒரு மேடத்துக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து மஞ்சா குப்பம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஹெல்த் கேம்ப் ஒன்று போட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேம்ப் அப்படின்னா பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நம்ம வந்து அன்னைக்கு எடுத்து போட்டோம். அன்னைக்கு எனக்கு ஒரு 35 பேருக்கு மேலே வந்து கலந்துட்டாங்க. ஸோ அந்த கலந்ததை ஏற்பாடு செஞ்ச திருமதி நதியா மேடம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு வரல. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோவை இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். அந்த ஷேர் ஃபோட்டோ வந்து மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க. விஜயா மேடம். ஓகே, சரி, நான் காமிக்கல, வாட்ஸ்அப்பில் வந்தது. ஓகே, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து திருமதி நதியா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அவங்க நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா 26 உமன் டேப்லெட் வந்து மக்களுக்கு எடுத்துமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நிறைய நம்முடைய பிரீத்தி பூர்ணிமாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு கிராமத்துல அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்தை நம்ம வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட இலக்கு என்ன? 15 கோடி பேருக்கு வந்து இந்த ஆர்சிஎம் உடன் நம்முடைய உமன் டேப்லெட் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இது கண்டிப்பா நாம தான் அந்த பொறுப்பெடுத்துக்கணும். அந்த பொறுப்பா செஞ்ச நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நிறைய 60 கூட செஞ்சிருக்காங்க, நிறைய 300 செஞ்சுட்டு இருக்காங்க. அவனும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் நாமளும் அதுல வந்து ஒரு துளி பங்கு நம்ம எடுக்கணும். நம்ம வந்து 30 பண்றதோடு இல்லாம நம்ம டீம்லயும் அந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் நல்லாவே சொல்லி கேட்டுட்டு இப்போ நம்மிடையே வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆவில்ல வந்து ஒரு ரிட்டையர் ஆயிட்டு வாய்ஸ் இல்லையா? வாய்ஸ் வரலையா சார்? கேக்குதா? கேக்குது சார். ஏதோ சுஜாதா ஏதோ வாய்ஸ் வரலன்னு போட்டுருந்தாங்க. கிளியரா கேக்குது. இப்போ வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆவில ரிட்டையர் வந்து வேலைக்கு போயிருந்தாரு. அப்பதான் அவருடைய நண்பர் வந்து சேகர் அப்படின்றவர் நகரில் இருக்காரு. அவரும் நானும் வந்து ஃப்ரெண்டு, ஒரு வேற ஒரு துறையில வந்து நாங்க ஃப்ரெண்டா இருந்தோம். அவர்கிட்ட வந்து நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிற நம்முடைய மோகனமூர்த்தி சாரை வந்து வாய்ஸ் கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னோட நெட்ஒர்க் வந்து இஷ்யூஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 3:30 மணிக்கு வந்து ஒரு ஹோம் மீட்டிங் ஒன்று மனவுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக நாங்கள் தயாராட்டுக்கிறேன். இப்போ முழு பொறுப்பையும் வந்து நம்முடைய மோகனமூர்த்தி சார்கிட்ட நான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது நான் வந்து இடையில வந்து கலந்துக்கிறேன். இப்போ வந்து நம்முடைய ஆவிலிருந்து ரிட்டையர் ஆனவர் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்டார் போர்ட் லெவல்ல வந்துக்கிறாரு.
அவர் வந்து ராயல் அச்சீவரா மாறி இருக்கிறாரு. அவரு வந்து எப்படி இந்த ஆர்சிஎம் வந்து எப்படி பயணித்தாரு, அவருடைய பயணங்கள் எப்படி இனிமையா இருந்தது. இப்போ நரேஷ் கூட பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா வேலை செய்யணும்னு சொல்றாரு. அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றதுக்காக திருவள்ளூர்ல ஈக்காடு என்ற இடத்துல சிறப்பா நம்முடைய மோகனமுத்து சார் அவரை வந்து வெல்கம் சார். சார் மோகனமுத்து சார் வாங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. கேட்குதா? நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ஹலோ சார், நீங்க ஷேர் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், சரி சரி சார், சரி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஆர்ச்சம், ஜெயார்ச்சம். சார் என்னோட பேர் எல்லாத்தையும் விவரம் சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய கிளாஸ்மேட்டர் சேகரன்ற மூலமாக தான் இந்த நிறுவனத்துக்கு அறிமுகமாகி என்னை வழிநடத்துகின்ற திருவாலங்காடு நண்பர் பொன் குணசேகர் சார் தான். அவருடைய 2 பேரும் வந்து எனக்கு பொருள் காமிச்சாங்க. பொருளெல்லாம் பார்த்தேன். சரி செல்ஃப் யூஸ் பண்ணேன். ரிசல்ட் நல்லா இருந்தது. ஆன் டியூட்டிலையும் இருக்கும்போது எனக்கு நாங்களாம் சர்வீஸ் பண்ணோம். அப்போ வந்து திருவள்ளூர்ல வந்து நான் சென்னையில் வேலை செய்யும் போது கொடுத்தாரு. அப்புறம் கோதுமை தான் கொடுத்தாரு. இந்த விஷயம் தெரியல. அப்பெல்லாம் ஐடி போகிறது வந்து 1 மாதம் 2 மாதம் பேப்பரில் தான் அனுப்பணும். இப்போல்லாம் வந்து நெட்ஒர்க் எல்லாமே ஆன்லைன் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து சொன்னார். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஏப்பா இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, இவர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், அவர் சொல்றது என்னன்னு கேளுன்னாரு. அவன் வந்து சொல்லிட்டு எனக்கு கை காட்டி அவர் போயிட்டாரு. ஆனா அவரு இந்த நம்முடைய நண்பர் வந்து பொன் குணசேகர் சார் தான் இதை வந்து கண்டினியூவா என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு தேவையான ஒரு இடத்துல சப்ளை கொடுத்து ஊக்குவிச்சு, இப்படி பண்ணுங்க சார், வாங்க கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நேரம் டைரக்டா வராம ஸ்டெப் பை ஏமா இன்னைக்கு ஆயுஷ்னு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் அவர் ஒரு முக்கிய காரணம் எனக்கு. அதுக்கு அடுத்தது அவர் மூலம் தான் ரவி, ஆவடி மிஸ்எஸ் சுகுமார், மற்ற தலைவர்கள்லாம் எனக்கு. அந்த சமயத்தில் நான் ஃபீல்டில் போனோம். நான் டியூட்டிக்கு சொல்ல, அப்போ குணா சார் வந்து இவங்க யாருங்களும் நான் கூப்பிட்டு வரணும்னார். நான் சென்னையில் இருக்கும்போது அஸ்கர் சாரு, ராமசாமி சாரு, இவங்க ஒன்றுத்துல இந்த கந்தசாமி சாரு, இவங்க ஒரு 3-4 ரிலேட்டிவ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அழைச்சிட்டு வந்தார். அப்பவே என்னை வந்து அழைச்சிட்டு வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. பண்ணாலும் அந்த சமயத்தில் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மீட்டிங்கு, வில்லிவாக்கம் மீட்டிங்கு, அயனாவரம் மீட்டிங்கு, இது அண்ணனூர் மீட்டிங்கு, இது மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்க்கும் கூப்பிடுவாரு. நான் போய் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் எக்மோரு, இங்கே 1.5 வருடே கிடையாது திருவள்ளூர்ல. ஏதோ ஒரு கோதுமை வேணும், ஒரு ஷாம்பு வேணும், ஒரு சோப் போடணும்னா மெட்ராஸ்ல இருந்து வாங்கி கொடுப்பாங்க. அதை மாதிரி இருந்த இன்னைக்கு ஆர்சிஎம் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு டெவலப் ஆகுதுன்னா அது முக்கிய காரணம் வந்து பொன் குணசேகர் சார் தான். இன்னைக்கு அதை வந்து யாருமே வந்து அந்த இடத்த நிரப்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. இந்த வயதிலையும் சர்வீஸ் பண்ணி யாரோட முகம் சுழிக்காம சர்வீஸை வந்து நல்லா ஒரு டெக்னாலா பண்ணி அவர் எப்படியெல்லாம் ஒரு டீமை வழி நடத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக நடத்துங்கிறாரு. அவருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் கூட்டம் 1830வது கூட்டம் இன்னைக்கு வந்து ஒரு ஜூம் காலத்தை, அதாவது தமிழ்நாட்டின் இந்திய நாட்டின் காமராஜர் என்ற ஒரு பெரும் தலைவருடைய புகழ்தான் இன்னைக்கும் அது மாதிரி கொரோனா சமயத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜூம் மீட்டிங்கை நடத்திருங்க. அந்த பேர் கொண்ட நண்பர் சார் எமரல் அவருக்கு இந்த சமயத்தில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொருள் தான் பேசுது. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அக்கா பையன் தான் நரேஷ்குமார். அவர் வந்து போனாரு, திரும்பி வந்தாரு. இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டுன்னு சார் சொல்ற மாதிரி ஸ்டார் லெவலுக்கு நிச்சயமா வருவாரு. ஆனா 24 மணி நேரமா அவர் வந்து இதே கண்காணிப்புல இதே சர்வீஸ்ல இருக்காரு. அதே மாதிரி சங்கீதா ஜெயக்குமார், அவங்கள பாத்தீங்கன்னா நானும் ஒரு கொஞ்ச நாள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, சரி ஒரு எனக்கு பெரிய சீனியர் லீடர் என்ற ஒரு அவரு குணா சார் தான் ஆயிடுச்சுங்கன்னு நாங்க 2 பேர் தான் உட்காந்து பேசி ஏற்கனவே பேசி முடிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு அப்ளைடு இருக்க எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நம்ம வந்து வளர முடியும். நம்மளும் ஒரு எடுத்துக்காட்டு அமையத்துக்கு நாம காமிச்சதா நம்மள எடுத்து நமக்கு நம்மளை காமிப்பாங்க. அந்த வகையில பொன் குணசேகர் சார் வாங்க சார் சொல்லல, வாங்க சார் என்ன எங்கன்னாரு, சீபம் சொன்னாரு. சரி வாங்க போனேன்னு ஒரு 300 ரூபாய் பொருள் எடுத்து போனேன். எடுத்துமே உட்காந்து பேச வச்சேன். பேசணும், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அவங்க ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க. அதுக்கு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஐடியா கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, ஒவ்வொரு பொருள் அப்படியே வச்சு டெவலப் பண்ணி கஸ்டமர் இழுத்து அதுக்கடுத்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து ஒண்டர் வேர்ல்டு ஆழ்த்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒண்டர் வேர்ல்டு, அதாவது குயிக்கு ஒரு ஆரம்பித்து அவங்க வந்து டீ சோல் ஐட்டம் சப்ளைமெண்ட் இதில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்தியா இந்த ஆர்சிஎம் கம்பெனியில் பேர் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சங்கீத ஜெயக்குமார் இந்த சமயத்தில் வாழ்த்துக்கிறேன் அவங்களுடைய தம்பதிகளுக்கு. அவங்க பாரு லாஸ்ட் வீக்கில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவ்வளோ அட்டகாசமான ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணிங்க. அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை தொழில். ஆனால் எதுக்கு நாம் வந்து நல்லது 4 பேருக்கு செய்யணும் என்ற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு வந்து செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களாம் செய்யும். அது மாதிரி அதே மாதிரி ஜிதேந்திரன் குமார்ன்ற ஒரு எண்ணெய்க்காக வந்தார். அவரும் இன்னைக்கு ஒரு அதே கோதை திலீப் குமார். அதே மாதிரி அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்களை நெருங்கி பழகக்கூடிய ஒரு அதிகாரி. அவரும் என்னோட ரிலேஷன் தான். இருந்தாலும் அவரும் முதல்ல நான் நரேஷ்குமார் மாதிரி தான் உள்ளே வந்தார். மறுபடியும் திரும்பி வெளியே போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வந்து திரும்பியும் ஆரம்பித்து ஒரு மீட்டிங்கில் உட்கார வச்சு அவருக்கு வந்து நான் ஊக்கப்படுத்தி அதெல்லாம் காமிச்சு பேர் சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேட்டார். நான் வந்து முன்னின்று அது சரி நான் அப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணி குணா சார் அன்னைக்கு வந்து சார் திருமண நாள் அவருக்கு வேறு குணா சாருக்கு. இருந்தாலும் நான் நம்ம அசோசியேஷன் பேர் கூப்பிட்றேன் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்து குடோன்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் கைட் பண்ணி எடுத்தாந்து திருப்பாச்சேன்ற ஒரு ஊரில், அதாவது பட்டுக்கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஊரில் நடமாட்டமே இல்லை இருக்காரு. அது ஓரளவு கூட்டு ஊர். அந்த இடத்துல ஒரு 1.5 நான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணி 70,000 சேல்ஸ் ஆகிருக்கு. காரணம் வந்து பொருள் தான் பேசு, ஹீரோ தான், பொருள் தான் ஹீரோ, நாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரிட்டையர்டு ஜாயிண்ட் டைரக்டர், அதுக்கடுத்து ஒரு ப்ரொஃபஸர் காலேஜ் ப்ரொஃபஸர். அப்போ நேற்று தற்செயல ஒரு இடத்துக்கு மீட் பண்ணுறோம். ஒரு 3 பேர் நாகேன் சார் சொன்னார்ப்பா இந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு. அப்புறம் என்னன்னு கேட்டாங்க, டீட்டெயில் சொன்னேன். உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுவோம். இனிமேல் நம்ம இந்த நீங்கள் எனக்கு 3 பேரும் எனக்கு ஐடி போட்டு கொடுத்துருங்க, நான் இதான் அது மாதிரி சார் எங்கே வைக்கிறது நான் ஐடி பேசுகிறேன்னு. அதே மாதிரி அவருடைய அணியில் வந்தவர் அனுகாபுரத்தில் ராமூர்த்தி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நானும் நரேஷ் தான் திருப்பாச்சூரில் இருந்தோம். திருப்பாச்சூரில் வந்து வந்தார், பொருளோட எக்ஸ்பிளைன் காமிச்சோம், ஓகேன்ட்டாரு. மறுநாள் வந்தார், ஏதோ அன்னைக்கு பொருள் வாங்கினார், யூஸ் பண்ணார், யூஸ் பண்ணி எனக்கு ஐடி போடுங்கனாரு. அவர் ஏதோ நெட்ஒர்க்கில் வேற ஒரு நெட்ஒர்க்கில் இருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்தாரு, அன்னிலிருந்து வாங்கினார் 3000, 3500, 2000, குறைஞ்சபட்சம் 2000 6 மாதம் பண்ணுறாரு. பண்ணி இன்னைக்கு அவர் வந்து ஒரு சூப்பர் லெவலில் இன்னைக்கு சார் நான் அனகாபுரத்தில் வந்து இதுக்கு போவார், அம்பத்தூர் பீஸ். நான் சார் குணா சாருக்கு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னேன். அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லா ரிலேஷன்ஷிப் பண்ணி சொன்னார். நல்லா எனக்கு கைட் பண்ணாங்க சார், உண்மையிலே நல்லா இருக்குது சார் சொல்லிட்டு அவரும் ஒரு இன்னைக்கு வந்து இதில் இறங்கி நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு சின்ன ஒரு 1.5 வேர்ல்டு குயிக் ஆரம்பித்து அடித்தளத்தை போட்டுன்னு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அது மாதிரி வந்து அது மாதிரி இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என் டீமில் வந்து கிட்டத்தட்ட 550 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 550 ஒரு பொருள் வருவாங்க, 150 பேர் இன்னைக்கு கண்டினியூவா பொருள் வாங்கினுக்கிறாங்க. இன்னைக்கு கண்டினியூவா பொருள் வாங்குறாங்க. அந்த 150 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆகுது என்னோட டீம்ல. நான் வாங்குறது கம்மியாக வாங்குவோம், என்னோட அடுத்தவங்க கம்மியாக. ஆனால் இந்த 150 பேர் சேர்ந்து வாங்குற பார்த்தீங்களா 5 லட்சம். அப்போ நிர்வாகத்துக்கு வந்து நம்முடைய ஆர்சிஎம் வந்து நம்ம வந்து பொருள் நல்லா பொருளை கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு வந்து திரும்பி கேட்குறாங்க. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நம்ம அந்த முதல்ல ஆர்சிஎம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நன்றியை செலுத்தணும். ஏன்னா இது மாதிரி பொருள் நமக்கு கிடைக்க கஷ்டம். யாருமே நேற்று பேசுகிறேன், 3 பேர் உட்காந்து பேசுகிறேன், அவங்க சொல்கிறாங்க சார் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பொருளை. நம்ம அவர் சார் வீட்டில் பார்த்தா நல்லா இருக்குது பொருள். சாதாரண ஒரு குக்கிராமத்தில் ஒரு கிளினிக் ரூம், அதே ஒரு கிண்டலோட பேசுறாங்க. சாதாரண திருப்பாச்சூரில் ஒரு கிளினிக்கில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 1.5 வேர்ல்டு. ஆனால் இன்னைக்கு அந்த 1.5 வேர்ல்டு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அவருக்கு எத்தனை 1.5 வேர்ல்டு வரும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து நடப்பயணம் அதில் வந்து ஆர்வம் பண்ணிருக்காரு. அவர் யாரு நாகேந்திரன் சார். அதே மாதிரி வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சங்கீத ஜெயக்குமார் வந்து இன்னைக்கு டாப் லெவலில் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு லீடராக ஆகிட்டாங்க. அந்த அவங்களுக்கு நான் வாழ்த்த செய்வேன். அவங்க மேலும் வளரணும், நாகேந்திரன் சார் வளரணும். அதே மாதிரி நான் ஜிதேந்திரன் குமாரும் இன்னைக்கு வந்து அவரும் ஃபீல்டில் நல்லா பண்ணி வர்றாரு, அவருக்கும் நன்றி செலுத்தணும். என்ன அனைத்து அசோசியேஷன் பையர்களுக்கும், அப் லீடர்களுக்கும், டவுன் லீடர்களுக்கும், அதுக்கடுத்து இந்த ஆர்சிஎம் லீடர் ஆர்சிஎம் பொருளுக்கு எத்தனை பொருள் இருக்குது அத்தனை பொருளுக்கும் நாம் நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பை கொடுத்த
காமராஜ் சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த பொன் குணசேகர் சார் அவர்களுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ சார். சிக்னலே இல்லையா எனக்கு? சார் சவுண்ட் வரல சார். சவுண்ட் வரலையா? இப்போ வந்து பேசுங்க. இப்போ வருதா? வருது சார். ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் குடும்பத்துல அரக்கோணத்துல நம்முடைய பாஷா சார் டீம்ல வந்து அவங்க வந்து ஹோம் கார்டா இருக்காங்க. போலீஸ் துறையில வந்து நிறைய பேருக்கு அவங்க வந்து நிறைய நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஸ்டார்டர் பின் லெவலில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய போட்டோ போட்டிருக்கிறோம். பட் ஆனால் மீட்டிங்ல வரல. இப்போ நம்முடைய ஜமுனா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பா வந்து நிறைய இடத்துல நிறைய வந்து இப்போ ரீசெண்டா வந்து நம்ம கிட்ட வந்துக்கிற மது சன்னியம் ப்ராடக்டை வந்து நிறைய போலீஸ்காரெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய மது சன்னியத்தில் இருக்குது. அதனால ஆர்சிஎம் உறவுகள் யாராக இருந்தாலும் டயாபெட்டிஸுக்கு அதாவது 140க்கு மேல 180 கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா நம்முடைய மது சன்னியத்தை வந்து காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து 30 ml வந்து நம்மளுடைய அந்த வெள்ளை முடியில் இருக்கும். அதுல வந்து 200 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது சுகர் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயம். அது வீடியோவே வந்து நம்முடைய ஷெனாய் ராமச்சந்திரோட டீம்ல வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சன் வந்து அதை வந்து கடந்த 1 மாசமா சாப்பிட்டு ஒரு நல்ல ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி வீடியோவே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நிறைய புது புது ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய டிசிஜிவுடைய மகள் திருமதி பிரியங்கா மேடம் வந்து அந்த கீசோல கையில் எடுத்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னக்கூடிய விஷயம் எங்களோட இணைஞ்சதுல வந்து நாங்க தான் ரொம்ப பெருமை அடைகிறோம். உங்கள் மூலயமா நாங்க பெருமை அடைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மள அவங்க பாராட்டுறாங்க. ஆனா நாம அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட் நாம எப்படி பயன்படுத்திக்கிறதா நம்ம கிட்ட கையில நம்ம தான் வந்து அதிகப்படுத்தணும். நம்மளை வந்து அவங்க வந்து பெருமைப்படுத்துறாங்க. ஆனா அவன் தான் நமக்கு இந்த பொருளெல்லாம் கண்டுபிடிச்சு நல்ல பொருளெல்லாம் தயாரிச்சு கொண்டு வந்து நமக்கு வந்து அவங்க ஆரோக்கியமா இருக்கின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நாம தான் நிச்சயமா நம்முடைய மோகனமூர்த்தி சார் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் டெய்லி அப்பப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். இந்த நன்றி உணர்வு வந்து ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் நம்ம நன்றி உணர்வு காமிக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு வந்து சிறப்பா நம்முடைய மோகனமூர்த்தி ஐயா வந்து சிறப்பா ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னொரு நபர் வந்து ஷார்ட் அண்ட் பீரியட்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெகுவான ஒரு வேகத்துல பயணிச்சுட்டு இருக்கிற கரண்ட் மாதிரி மின்சாரம் மாதிரி நீ வந்து சிறப்பா சேவை செஞ்சுட்டு இருக்கிற நம்முடைய மணவூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அணிக்கு சொந்தக்காரர் விஜயா மூலயமா அறிமுகப்படுத்தி திரு விஸ்வநாதன் சார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வேலையில இருந்தாலும் இந்த ஆர்சிஎம்மோட கூட்டத்தை வந்து சிறப்பா எங்க இருந்தாலும் கேட்டுட்டு இன்னைக்கு கூட அவங்க ஊர்ல வந்து ஒரு 3:45 மணிக்கு மணவூர்ல வந்து ஒரு ஹோம் மீட்டிங் அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவரு ஒரு சில வினாடிகள் வந்து பேசுமாறு பேசிட்டு மீண்டும் அந்த முழு பொறுப்பையும் வந்து மோகனமூர்த்தி சாரே டேக்கர் பண்ணிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். விஸ்வநாதன் சார் பேசிட்ட பாடு கண்டினியூ பண்ணீங்க மோகனமூர்த்தி சார். சரி சார். விஸ்வநாதன் சார் வெல்கம், வாங்க. பேச முடியுமா உங்களால? டியூட்டில இருக்கீங்களா சார்? ஜெயார்சியம் குடார்சியம் கேக்குது சார். ஓகே சார். இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங், நல்ல ஒரு ஃபீல்டு. இன்னைக்கு நிறைய சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி வழிகாட்டிதல் முதல்ல வந்து அந்த இன்னைக்கு வழிகாட்டின வந்து நல்ல ஒரு பாதை. இன்னைக்கு வந்து என்னுடைய குடும்பமும் இன்னைக்கு என்னுடைய ஊரும் அது போக பக்கத்துல கிராமமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுற காரணம் இன்னைக்கு வந்து நம்ம பொன்முனாஸ்வரம் வந்து விஜய மேடம் தான் கொடுத்து இன்னைக்கு நாங்க அதை வந்து கையில எடுத்து அதுவும் வந்து ஒரு 11 மாசத்துல நீ ஒரு வருஷத்துல இது இவ்வளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதே 2018 உள்ள வரும்போது அந்த மாதிரி 2020 ஐடி போட்டு வாங்கும்போது இதை செஞ்சிருந்தானா அதான் சொல்லுவார் சார். என்னுடைய குருநாத் சொல்லுவார் அடிக்கடிக்கு,
எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரன்ற மாதிரிதான். இந்த மாதிரி நானும் நம்ம உள்ள கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள எத்தனை சாமி இருக்குதுன்றது தெரியாது. ஆனா வெளியே வந்து கும்பிட்டு போயாச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நேரத்துல உள்ள வந்து கையெடுத்து கும்பிட்டு குடும்பத்தை இன்னைக்கு நல்லா வச்சிருக்காங்க. இன்னைக்கு மனூரும் சரி, சார் சொன்ன மஞ்சாகுப்பம், இடையூறு, அதே மாதிரி நிறைய இன்னைக்கு கோயிலாம்பூர் நிறைய இடத்துல நானே எதிர்பார்க்காத இந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு டீம். ஏன்னா காரணம் எது சொல்லுவாங்க, ஜூம் மீட்டிங் முக்கியம், 2வது லைவ் மீட்டிங் முக்கியம். ஒரு 10 மீட்டிங் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 5 மீட்டிங்கா நம்ம கலந்துக்கணும். எல்லாருடைய நாலேஜ், உங்களுடைய நாலேஜ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வித்தியாசமா இருக்கு. அவங்க சொல்ற ஒரு பேச்சு அதை கேட்கும்போது அதை நம்ம உள்வாங்கி நிறைய மக்களுக்கு நம்ம சொல்லலாம். நீ நிறைய ப்ராடக்ட்ல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு. சார் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு 2 வாரமா ஒரு கோல்டு எஃபெக்ட் தான். அதுல இருந்து மீண்டும் ஒரே ஒரு தடவை தான் நான் சும்மா ஒரு டாக்டர் போய் சும்மா ஒரு மாத்திரை வாங்கி போட்டேன். மற்றதுல நம்ம ப்ராடக்ட் தான். 2 வேளை தான் மாத்திரை வாங்கி 2 நாள் தான், அது ஒரு வேளை தான் போட்டேன். மீதி எல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான். ஏன்னா அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம். சார் சொல்ற மாதிரி அவ்வளவு எக்ஸலண்டா இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மரக நல்லா அற்புதமா இருக்கு. ஏதாவது டவுட் நம்ம அப்ளைன்ல கேட்கும்போது அருமையான ரிசல்ட் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு மஜாவுக்கு பண்ற ஒரு கிராமம். அந்த அம்மா வந்து ஜனவரி டிசம்பர்ல பாதி நாள்ல தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அந்த பாதி நாள்ல 15 நாள்ல 8000 பீ பண்ணாங்க. அடுத்தது ஜனவரில அதுக்கப்புறம் 10,000 பீ பண்ணாங்க போன மாசம். அந்த மாசத்துல 15 நாள்ல 12 நாள்ல 25 உமன் எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்படின்றதுதான், குருநாதர்கள் தான். இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்த அந்த அவங்க எந்த நேரத்துல வந்தாலும் நம்ம மேல தூக்கி கொடுத்து கை தூக்கி கொடுத்து நிறைய விஷயம் இருக்கு. நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா நான் பெரிய ஆளாட்ட நீ பெரிய ஆளாட்ட அப்படின்னு இல்லை, எல்லாம் நம்ம குடும்பம் தான். எல்லாருக்கும் ஆர்சிஎம்ன்றது ஒரு பெரிய பெரிய குடும்பம். அது வந்து எப்படி சொல்றது, எல்லாம் ஒரு குடும்பம். அதுல வந்து நம்ம இருக்கோம். நம்ம இதை நான் பயன்படுத்திட்டு அருமையான ஒரு விஷயம், நல்ல ஒரு நம்ம ரோட போட்டு கையில கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய இடத்த நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம மேல வரணும். எல்லாரும் மொத்தம் இப்ப இருக்கிற நம்ம எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம மேல வந்து நல்ல ஒரு பின்னை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த எம்ராய்டுக்கும் நம்ம அனைத்து லீடர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சு ஜெயாரிசம் குடாரிசம். தேங்க்யூ சார். நன்றி விஸ்வநாத் சார். இப்போ மீட்டிங் நான் புறப்படுறதுனால எல்லா பொறுப்பையும் நான் வந்து நம்முடைய கிரேட் மோகனமன் சார் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்து ஓகே சார் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. விஸ்வநாத் சார் பேசுங்க சார். அவர் பேசிட்டாரு சார், அவர் பேசிட்டாரு. சரி சார், ஓகே சார். வசந்தி, ஊர் பேர் சொல்லுங்க. மஞ்சக்குப்பம். வசந்தி மேடம், மஞ்சாகுப்பம் மேடம் இருக்கிறீங்களா மேடம்? ஹலோ, உமா மேடம், ஹலோ. சரி, அடுத்து முத்துக்குமார், சென்னை. சார் சென்னை முத்துக்குமார் சார். சென்னை முத்துக்குமார் சார். வசந்தி வந்துட்டாங்க. வசந்தி பேசுவோம். வசந்தி மேடம் பேசுங்க மேடம். உங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க மேடம். அப்படியே வசந்தி மேடம் பேசுங்க மேடம். தன்னுடைய ஆர்சிஎம் பத்தி எப்படி வந்து உள்ள வந்தீங்க, என் பொருளுடைய வித்தியாசம் எல்லாம் சொல்லுங்க மேடம். வீடியோவில் இருக்கிறாங்க, ஆனா ஆன் பண்ணல அவங்க. முத்துக்குமரன் சார். முத்துக்குமரன். ஹலோ சார். ஹலோ சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க சார். ஆமா சார். இப்போ ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 1.5 வருஷம் ஆகுது ஜாயின் பண்ணி. ஓகேங்களா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு, அப்படியே ஷேர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க சார், டைம் எடுத்துங்க சார். ஓகே சார், நான் இப்பதான் பேசுறேன். ரொம்ப பரவாயில்ல பேசுங்க. எனக்கு உங்களை கோவர்ஸ் பண்ண எனக்கு கை வந்து இப்ப உங்களை கோவர்ஸ் பண்ணிட்டேன், சாரி. ஓகே. அதான் சார், இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து நான் இப்போ வந்து இங்க பல்லாவரம் பக்கத்துல அனகாபுத்தூர்ல தான் இருக்கேன்.
ஓகேங்களா. என் பேர் முத்துக்குமரன் என் பேரு. ஓகேங்களா. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். ரைட். அதான் சார் முத்துக்குமரன் என் பேரு. அதான் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அது வந்து இப்போ ஒரு 6 மாசமா தான் ஃபேமிலியா என்னுடைய மனைவி அப்புறம் என் தம்பியுடைய மனைவி எல்லாருமே சேர்ந்து இப்போ எல்லாமே நம்ம ஹோம் ப்ராடக்ட் இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இப்போ மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து நாங்க வந்து நியூட்ரிசார்ஜ் மேனு உமனு அப்புறம் வெஜ் ஒமேகா அப்புறம் வந்து காமா ஒரிஜினல்லாம் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. அதனால வந்து நல்லா இருக்கு, ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாருமே இப்போ ஒரு 15-20 பேர் வாங்கிட்டு இருக்காங்க எங்க கிட்ட. எல்லாருமே ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நல்ல தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதான் சொல்லணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷத்துல நல்லா இது பண்ணி பண்ணணும்னு இருக்கேன் சார். நான் ஏற்கனவே சார் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். நம்ம இவரு திருவள்ளூர் பாபு சார் கிட்ட, அப்புறம் வந்து நம்ம மதுரையில் இருக்காருல்ல நம்ம சார், அவரு சார்கிட்டையும் பேசியிருக்கேன். அதான் அது மாதிரி நல்லா இருக்கு. அப்புறம் மீட்டிங்லாம் சார் நம்ம கோபகுமார் சார் மீட்டிங் அது மாதிரி எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ரஞ்சித் சார் இதெல்லாம். ஆமா, ஆக்சுவலா நான் திருப்பூர் டீம் ஆக்சுவலா. இருந்தாலும் அந்த ஜூம் ரெகுலரா கேட்டுன்னு இருக்கேன் சார். ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு வந்து. ஏன்னா டீம் எனக்கு அங்க இருந்தாலும் எனக்கு சப்போர்ட்டிவா இந்த இங்க நம்ம மீட்டிங் இப்ப எல்லாமே காமன் தானே, எல்லாருமே ஒரே டீம் மாதிரி தானே. அதான் பார்த்தேன் சார். அப்போ நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப அசந்து போயிட்டேன் சார். இந்த இல்லாத போது நீங்க இந்த இதெல்லாம் கோதுமை மூட்டை அதெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கீங்க அப்படின்னு நீங்க அவரு கந்தசாமி சார் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல, ஆரம்பிக்கல. இனிமேல் தான் சார் ஆரம்பிக்கணும். அந்த ஒரு இது இருக்கு, நல்ல அந்த ஹோப் இருக்கு சார், நல்ல கான்பிடென்ட் இருக்கு, அது பண்றேன். நல்ல டெவலப்மெண்ட் சார். அதான் இல்ல ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கு சார். யாருமே இது வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லல. ஓகேங்களா. நான் தான் இன்னும் கஸ்டமர் எல்லாம் போய் பார்க்கணும். இப்ப தற்சமயம் வந்து நான் அங்க இதுலயே எடுத்துக்கிறேன். நம்ம குடோன் இருக்கு இல்லையா, முடிச்சூர்ல இருக்குல்ல அவரு. ஆமா அவர் வெங்கட்ராம. ஆமா வெங்கடேசன் வெங்கடேஷ் அவர் நல்லா பண்றாரு, இது பண்றாரு. அதே மாதிரி வந்து நம்ம அன்னவர்சினி அவரு சார், அவர் பேர் ஞாபகம், அவர் அந்த சார் நல்லா எனக்கு அவர் தான் முதல்ல மோட்டிவேஷன் கொடுத்ததே எனக்கு. ஓகேங்களா. அது மாதிரி நல்லா இருக்கு. ஆனா இப்போ டோட்டலா பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலியா எல்லாம் ஒர்க் பண்றோமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஆமா இப்ப நான் மெயினா வந்து அங்கதான் வாங்கிக்கிறேன். மெயினா முடிச்சுருவாங்க, அப்படின்னா இங்க வரும்போது கோயம்பேடுல வாங்கிட்டோம் சார். ஓகேங்களா. எங்க வாங்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஒரு தடவை கோடம்பாக்கத்துல வாங்கியிருந்தேன் சார். அதனால இப்ப எல்லாமே இப்ப வந்து என்னுடைய எய்ம் என்னன்னா, எல்லா நம்ம ஊர்ல முதல்ல அனகாபுத்தூர்ல நல்ல பாப்புலேஷன்லாம் இருக்கு, புரியுதுங்களா. ஆமா நல்ல பெரிய டவுன் ஆயிடுச்சு அனகாபுத்தூர், பம்மல் பக்கத்துல குன்றத்தூர். ஆமா அதான் இப்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அபார்ட்மெண்ட் இதெல்லாம் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் சார். ஒரு நல்ல லெவல் வந்து கண்டிப்பா அடுத்த தடவை டைரக்ட் மீட்டிங்ல உங்களை மீட் பண்றேன் சார், பொண்ணுங்களா சார். ஓகே உங்க மீட்டிங்ல பார்த்தேன், பட் பேச முடியல. ஓகேங்களா. கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஷன்லாம் நீங்க உங்க திருவள்ளூர் பாபு தான் சார். ஓகேங்களா. நல்ல ஒரு ஷாம்பு மூலமா அவர் வந்தாரு. கிடைக்கும் சார், நல்லா கிடைக்கும். அதான் அப்புறம் நம்ம 67 வயசு முடியுது. அப்படிங்களா. ஓகே ரைட். நல்லா இருக்கீங்க சார், ஆரோக்கியமா இருக்கீங்க. விவசாயம் எனக்கு கொஞ்சம் அந்த இது. ஆமா சார், இந்த அக்ரி ப்ராடக்ட் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ இது சார். அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார், நல்ல ப்ரமோஷன் இந்த வருஷத்துல நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டாடுறோம் சார். ஓகேங்களா. ஓகே தேங்க் யூ சார். நல்ல வாய்ப்பு, ரொம்ப நல்லது. இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் காமராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சிறப்பா பேசின நண்பர் முத்துக்குமார் சாருக்கு நம்ம அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது ஆறுமுக சார் இருக்குங்களா? மனோர் ஆறுமுக சார், ஹலோ சார், ஆறுமுக சார் இருக்கிறீங்களா? ஆறுமுகம், ஹலோ சார். வசந்தி மேடம் கூப்பிடுங்க சார். பேசுங்க மேடம். இல்ல அவங்கள கூப்பிடுங்க. என்ன, நான் விஜயா பேசுறேன். வசந்தி ஜெய். வசந்தியா, சரி. வசந்தி மேடம், மஞ்சங்குப்பம் மேடம். நம்முடைய ஆர்சி பொருளை பற்றி உங்களுடைய அனுபவம் பற்றி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதாலும் சொல்லுங்க மேடம். ஆறுமுக சார் வந்துட்டாரு பாருங்க சார், அவரே பேச சொல்லுங்க. சரிம்மா. ஆறுமுக சார், ஹலோ பேசுங்க சார். பேசுங்க கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க.
யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது, எப்படி பொருளுடைய தரம், எப்படி வந்து என்ன இது பேசுங்க சார். ஹலோ பேசுங்க பேசுங்க. ஜெயா சேம் குட் சேம் சார். ஓகே ஓகே, நீங்க பேசினே வரலாம் சார். ஆறுமுகம், சாந்தி ஆறுமுகம். நீ பேசினே வரலாம், யாரும் இதுல குறுக்கிற மாதிரி நீங்களே பேச. பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். என்ன அறிமுகப்படுத்துறது வந்து விஷ்ணு சாரும் தமிழ் செல்வி சாரும். அவருதான் எங்களுக்கு நல்லா ஊக்குவிச்சு இந்த பிசினஸ் செஞ்சுனே இருக்கோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லா பொருள் ஜாமா இதெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா நன்றி சார். ஹலோ சவுண்ட் வரல சார், பேசுங்க சார். முடிச்சாருங்க சார் அவரு கொஞ்சமா. தேங்க்யூ சார். அடுத்தது ஓகே நீங்க. ஓகே சார், தேங்க்யூ. விஜயா மேடம் வேற வசந்திக்கிறாங்களா? வசந்தி இதுல வீடியோல இருக்காங்க, ஆனா வரலையா? வரல சார். சரி நீங்க பேசி முடிச்சு. உமா உமாவோட இல்லையே. உமா வரீங்களா? வரல. வேற யாராவது பேசுற மாதிரி இருக்கிறாங்களா? இல்லைங்க சார். சரி சரி. ஆறுமுகம் சார் நாங்க சிறப்பா பேசுறாரு, வாய்ஸ் கிளியன்ஸ் கேட்டனாலும் இந்த ஏஜ் ஆயிடும். இந்த சார் இந்த பொருளை வந்து நேசிச்சு கண்டினியூ பண்றாரு. அவருக்கு வந்து நம்ம சார்பில் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் மேலும் நல்லா சிறப்பா செய்யலாம் சார். நம்ம அனுபவம் தான் இதுல. நம்ம பொருள் பேசுறோம், நம்ம அனுபவத்தை நாம ஷேர் பண்ணினா நல்லா டெவலப் பண்ணணும். நல்ல எதிரில் வாரிசு பிசினஸ் எடுத்துட்டு போகலாம் சார். தேங்க்யூ சார். வேற விஜயா மேடம் க்ளோஸ் பண்ண சொல்லலாமா? முடிச்சுட்டு சொல்லுங்க சார். சார் ஹலோ யார் சார்? 1 2 3 யார் சார்? மேடம் ஹலோ பாருங்க. யாரு சார்? சார் முடிச்சிட்டு சொல்லுங்க சார், டைம் ஆகுது. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சரி சார், குணசாகரம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ண போயிட்டார் சாரு. அதனால இந்த நேரத்து வரைக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய எதிர்காலுடைய இது பேசிய அனைத்து அசோசியேஷன் பயிர்களுக்கும் இந்த ஜூம் மொழி மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஜூம் வாய்ப்பு கொடுத்த நமது காமராஜ் சார் அவருக்கு மிக அனைத்து சார்பிலும் அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சு காமராஜ் சார் எல்லாரும் அட்மிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ்.